ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜனும் சான்றாவும் ரகசியமாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. என்னென்னா, ரெண்டு பேரையும் முழுசாக நம்பிடவே கூடாதுன்றாங்க. யாரை? விஜய், பார்வதி அண்ட் தர்பீஸை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தா சான்றா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், தர்பீஸ்லாம் சுத்தமாக நம்பவே கூடாது அப்படின்றாரு சொல்கிறாங்க. அப்போ பிரஜன் என்ன சொல்கிறாரா, தர்பீஸ் கிட்ட யார் நல்லவங்களாக இருக்காங்களோ அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னா சான்றா, ஐயோ நீங்கள் வேறு, இன்றைக்கி என்னாச்சு தெரியுதும்மா, அந்த சபையில் வச்சு பார்வதி சபரிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த சண்டையில் லூசு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வார்த்தை விட்டுருப்பாங்களா, அந்த வார்த்தை டப்புன்னு வந்து சபையில் போட்டு உடச்சிட்டாருங்க அப்படின்போது பிரஜன் வந்துட்டு ஆமாம் ஆமாம், ஆனால் சபரியும் எல்லாமே கேட்டுதானே அப்படின்போது சான்றா திரும்ப கரெக்டு தான், ஆனால் அவள் வந்துட்டு அவர்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயத்த இங்கே வந்து போடக்கூடாதுல்ல, போட்டு வளரக்கூடாதுல்ல, அது வந்து தர்பீஸ் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தர்பீஸ் மேலே பிரஜனுக்கு ஒரு லைட்டாக ஒரு அன்பு மாதிரி இருக்க போல இருக்குது, விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு தர்பீஸ் மோசமானவர், நம்ம சப்போஸ் சண்டை போட்டுட்டோன்னா பர்சனலாக இருந்தால் கூட பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போல அதை வந்து டப்புன்னு உடச்சிட்றப்பல அவர் ரொம்ப இதுவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, வினோத் காலையிலேருந்து தர்பீஸை போட்டு கலாய்ச்சிட்டார், ஆனால் அதை ஏன் அவர் ஃபன்னாக எடுத்துக்க மாட்டாருன்றார். அது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. நிறைய பேர் வந்துட்டு இல்லை வினோத் வந்து கலாய்க்கிறது சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் கலாய்க்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இங்கே வந்துட்டு சாண்ட்ராவும் பிரஜனும் ரெண்டு பேரும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் பார்வதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா விஜய் பார்வதி பயங்கரமான கேடி. ஆனால் இப்போ என்னென்னா இவங்க எல்லோரும் ஒரே குரூப்பாக வந்து சேர்ந்து, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த குரூப் வந்துட்டு அன்புgang குரூப் மாதிரி கிடையாது. இது இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்க. நாளைக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் பிச்சுப்பாங்க, பிரஜன் திவ்யாலாம் ஒரு பக்கம் பிச்சுப்பாங்க. கடைசியில் திரும்ப வந்துட்டு விஜய் பார்வதி திவாகர் தான். அதுலேயும் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு அவங்களும் பிச்சுக்கிட்டாலும் சொல்கிறதுக்கு இது இல்லை. ஸோ அந்த மாதிரி டீம் தான் இந்த டீம். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த டீமை வந்து ஆதரிக்கிறதும் அன்புக்காக எதிர்க்கிறதும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது விஜய் பார்வதியை பற்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பார்வதி இவங்களை நம்பி திரும்பவும் இறங்கலாமா இல்லை வேண்டாமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் இருக்கு. பாய் நண்பர்களே.